நாகர்கோயில் வடசேரி அப்டா மார்க்கெட் தாண்டி பீமநகரி லொக்கேஷனில் ஒரு 3.2 cents ஆஃப் லேண்ட் 1800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா உள்ள ஒரு சவுத் ஃபேஸிங் ஹோம், தெற்கு பார்த்த வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இதோட பட்ஜெட் சொல்லிடுறேன், 81 லட்சம் ரூபாய், 81 lakhs நெகோஷியபிள். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடு. கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட வீடுகள் நிலங்கள் எது வாங்கணும் விற்கணும்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. 15க்கு 10ங்கிற சைஸு. ஒரு இன்னோவா மாதிரிப்பட்ட கார் தாராளமாக விடலாம். கொஞ்சம் ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். 15க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. ஸோ செட்பேக் வந்து ப்ராப்பராக சுற்றி விட்டுருக்காங்க. வீட்டை சுற்றி தாராளமாக நடந்து வரலாம். வீட்டை சுற்றி நடந்து வர மாதிரி கிளியர் செட்பேக்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் செட்பேக்குமே நீட்டாகவே இருக்குது. சின்ன சின்ன மரங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சின்ன நல்ல தொட்டி வச்சு அவுட்டோர் இது வச்சு அழகாக சின்ன 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 மரங்கள்லாம் மரம் இல்லை, அந்த அழகுக்கான அந்த செடிகள் எல்லாமே வைக்கலாம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹோம். ஸோ இதோட தீம் வந்து ஒரு கிரே, வீடு ஃபுல்லாகவே ஒரு கிரே தீமில் தான் இருக்கும். ஸோ ஹாலோட சைஸ் வந்து 15க்கு 15. நான் சொல்கிற சைஸஸ் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் சைஸிங்காக தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃப்ளோர் பிளானில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 15க்கு 15ங்கிறது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால், உங்களுக்கே தெரியும். ஸோ டிவி யூனிட்டுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலை நீங்கள் இந்த கார்னரில் சோஃபா வந்து ஹாலோட இந்த கார்னரில் போட்டுட்டு டிவி இதில் வச்சு பார்க்கலாம். எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் மவுண்ட் பண்ணலாம். ஸோ கேபிள்ஸ் வர்றதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டலாம் சூப்பர்பாக கொடுத்துட்டாங்க. ஒரு நீட்டான சிம்பிளான டிவி யூனிட்டு சூப்பர்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டோரேஜ் எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அடியில் இன்வெர்ட்டரு. இது ஒரு சிம்பிளான ஸ்டோரேஜ். ஏதாச்சும் கண்ணாடி ஏதாச்சும் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பேஸ் இதில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பர்பஸுக்கு அழகாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏதாச்சும் வச்சு ஒயிட் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே மரத்தில் கொடுத்துருக்காங்க. மரம் எல்லாமே மலேசியன் வெங்கு, கம்ப்ளீட்டாக எல்லாமே மலேசியன் வெங்கு, நல்ல குவாலிட்டியான வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹால் பார்த்தோம்னா டைனிங் ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஹாலு, நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. டைனிங் ஹாலோட சைஸ் வந்து 15க்கு 7. இது 15, இது 7. எவ்வளோ இந்த லென்த்துக்கு எவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 6 பேர் உட்கார மாதிரி சூப்பராக போட்டுக்கலாம். கொஞ்சம் சுருங்கின டைனிங் டேபிளாக போடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து வாங்கி போட்டுக்கலாம். இதுலேயுமே ஸ்டோரேஜு, பிளேட்ஸு, கப்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கான சூப்பரான ஸ்டோரேஜு. இதில் வாஷிங்கான ப்ரொவிஷனை இதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ நீட்டான ஒரு டைனிங் ஹால். ஸோ பர்ஃபெக்ட் டைனிங் ஹால், ரொம்ப பர்ஃபெக்ட்டு. இதுலேயுமே சின்ன அழகான லைட்டிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாங்க முக்கியமான கிச்சனை பார்த்துக்கலாம். ஸோ கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் ஒர்க் பண்ண கிச்சன் தான். கிச்சனோட சைஸ் வந்து 12க்கு 9ங்கிற சைஸ், அப்ராக்சிமேட் சைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது 12க்கு 9ங்கிற சைஸு. பின்னாலேயுமே கிரில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பின்னால் செட்பேக் ஏரியாவுமே நீட்டாகவே இருக்குது. தாராளமாக பின்னால் போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது தெரியும், நீட்டாகவே இந்த தீமு ஒரு சிம்பிளான டைல்ஸில் ஒட்டியிருக்காங்க. நீட்டான டைல்ஸு, ஃபுல் ஸ்டோரேஜ் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. அப்புறமா பேஸ்கெட் எல்லாமே அழகான பேஸ்கெட்டு. ரொம்ப அதிகமான கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலான ப்ளைவுட்லேயே ஒரு சிம்பிள் வுட் தீம், அவ்வளோதான். சிம்பிள் வுட் தீம் பக்காவாக இருக்குது. அண்ட் ஸ்டோர் ரூம் இல்லாத குறைக்க அதில் ஒரு குட்டி ஸ்டோரேஜுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே செட்பேக் பார்க்கலாம். ஸோ பின்னால் தேவையான ஒரு சைஸ் இருக்குது. பின்னால் ஏதாச்சும் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. தேவையான ஒரு நீட்டான ஒரு சைஸ் இருக்குது. ஸோ பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதை தவிர உங்களோட லேண்டுகள், வீடுகள் எது விற்கணும்னு வாங்கணுன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பில்டர்ஸ் யாராச்சும் புது வீடு விற்கணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கரெக்டான ப்ரைஸ் சொல்லும் பட்சத்தில் ரொம்ப சீக்கிரமாக அதை முடிச்சு தரோம். தேங்க்யூ. ஸோ இது ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம். 12க்கு 14ங்கிற சைஸு. 12க்கு 14 நல்ல ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. அழகாக போட்டிருக்காங்க. கப்போர்டு சென்டரில் கரெக்டாக இதை விட்டுட்டு இந்த ஜன்னலில் விட்டுட்டு இந்த பக்கம் 2 பக்கமும் கப்போர்டு, நல்ல ஸ்பேஷியஸான கப்போர்டு. இதெல்லாம் ஷர்ட்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லாம் அதிலே கொடுத்துட்டாங்க. சூப்பர். நிறைய வீடுகளில் நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது நார்மலான ஸ்டோரேஜு, சாரீஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பர். கப்போர்ட் நீட்டாக நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளான கலரில் அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ பாத்ரூம்
சூப்பராக வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷன்லாம் பக்காவாக பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைவர்ட்டர் யூஸ் பண்ணல, ஆனால் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. பாத்ரூம் நல்ல ஒரு சிம்பிளான தீமில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் 81 லட்ச ரூபா, நெகோஷியபிள் தான். லோன் நம்மளே அரேஞ்ச் பண்ணி தரோம். வேறு நம்மக்கிட்ட 30 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து நிறைய வீடுகள் இருக்குது, லேண்டுகளும் இருக்குது. ஆனால் நம்ம பர்சனலாக சொல்கிறது இந்த காலத்தில் வீடு வாங்குறது தான் நல்லது. ஏன்னா அப்ரூவலுக்கு யாராச்சும் நின்று பார்த்தா தான் தெரியும். அப்ரூவல் கிடைக்கிறதுக்கே 3 மாதம் 4 மாதம் 5 மாதம். அதுக்கப்புறம் போர்வெல் இபி அப்படிலாம் பார்க்கும்போது பயங்கரமான நம்ம ஃபீல்டில் இருக்கிறதால தெரியும். அவ்வளோ லேட் ஆகுங்க அப்ரூவல், நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு செகண்டரி ஹால், 15க்கு 12ங்கிற சைஸில் ஒரு செகண்டரி ஹால். இதுவுமே செகண்டரி ஹால்லாம் சொல்ல முடியாது, நல்ல சூப்பர் ஸ்பேஷியஸாக சூப்பராக இது ஒரு ப்ராப்பர் ஹாலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சீலிங்கில் வால் மவுண்டட் லைட்ஸ் எல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. சீலிங்கில் வால் மவுண்டட் லைட்ஸ் எல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. இதுலேயுமே கீழே கொடுத்த மாதிரி நீட்டான டிவிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பால்கனி நெக்ஸ்ட் பார்க்கலாம், லைட்டுக்காக தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ இது என்ன ஒரு பெட்ரூம், 11க்கு 10ங்கிற சைஸில் இருக்கிற பெட்ரூம். 11க்கு 10, ஆனால் ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லை. ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாததுனால 11க்கு 10ங்கிற பெட்ரூமே நல்ல சூப்பர் ஸ்பேஸாக அழகாக தெரியுது. இதுலேயுமே சிம்பிளாக ஒரு கபோர்டு கொடுத்துட்டாங்க. மேலே லாஸ்ட்டில் சூப்பராக ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நீட்டாக இருக்கும் ஒர்க் எல்லாமே. அண்டு பாத்ரூம் பார்த்துடலாம். பாத்ரூம் வந்து சின்ன பாத்ரூம் தான், ஆனால் ரொம்ப நீட்டாக கிளியராக அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாத்ரூமோட இதெல்லாமே. ஷவர் ஒர்க்கு எல்லாம் கிளியராக பண்ணிட்டாங்க. நல்லா எலகண்ட்டாக சூப்பர் லுக்கிங்காக இருக்குது. ஸோ இதில் ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் ஒன்றும் பண்ணல, மற்றபடி நீட்டாகவே இருக்குது. அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம். அடுத்த பெட்ரூம் 11க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. 11க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது பெட்ரூம். சாரி, இது 12க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது இந்த பெட்ரூம். இதுவுமே கீழே 10 பெருசு இல்லை, இருந்தாலும் 12க்கு 10னா சைஸ் உங்களுக்கு புரியல. அது மாதிரி ரொம்ப நீட்டாகவே கிளியராக இருக்குது. இதுலேயுமே கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. கபோர்டு ஒர்க்கில் நீட்டாக எல்லாமே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்டு பாத்ரூம் நீட்டாக இருக்குது. டைவர்ட்டர்லாம் இல்லை, ஒரு சிம்பிளான ஒர்க்கில் அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, தீமெல்லாம் நல்லா இருக்குது. வீடு ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக ரொம்ப கச்சக்கச்சான் பணம் செலவு பண்ணி கட்டின மாதிரி அப்படி இல்லை. ஆனால் சிம்பிளாக வாழ்கிறதுக்கு தகுந்த அழகான ஒரு வீடு, நீட்டாக இருக்கும். அங்கே பால்கனி போய் பார்க்கலாம். ஸோ பால்கனி அந்த ஹால் சைஸில் அப்படியே இருக்குது. ஸோ 15க்கு 12ங்கிற சைஸில் இருக்கும் பால்கனியுமே ரொம்ப 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 ஸ்பேஷியஸான சூப்பர் ஸ்பேஷியஸ் பால்கனி, நீட்டாகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து லொக்கேஷன் பாருங்கள். ஸோ இதுதான் வியூ ஃப்ரம் த பால்கனி. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே நம்ம ஹைவே, அந்த வண்டிகள்லாம் போகிறதெல்லாம் கிளியராக தெரியும். ஹைவே பக்கா வியூ, நீட்டு. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி, இதுதான் வியூ ஃப்ரம் த பால்கனி. வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பரை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஹசல் ஃப்ரீயாக பண்ணி தரோம். தவிர உங்களோட லேண்டுகள் எது வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் நம்ம மெர்க்குரி ரியல் எஸ்டேட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக முடிச்சு தரோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.